தமிழகத்தில் நடந்து முடிந்த 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், யார் முதலமைச்சராக அரியணை ஏறுவார்கள் என டெல்லியை தலைமையிடமாக கொண்ட பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான NDTVயின் பீப்பிள்ஸ் பெல்ட் சார்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் ஆளும் திமுக அரசு 125 முதல் 145 இடங்கள் வரை வெற்றி பெறும் எனவும், தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 65 முதல் 80 இடங்களில் வெல்லும் எனவும், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 18 24 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சி 2 முதல் 6 இடங்களிலும் வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பின் நாடை எதிர்பார்த்த NDTVயின் இந்த கருத்து கணிப்பில் மீண்டும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. NDTVயின் இதே கருத்து கணிப்பை போல ரிபப்ளிக் டிவியின் கருத்து கணிப்பும் NDTVயின் கருத்து கணிப்பையே முன்மொழிந்திருக்கிறது. NDTVயின் இந்த கருத்து கணிப்பு பலரையும் வியப்படைய செய்திருக்கிறது. நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என பல்வேறு கருத்து கணிப்புகளை பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்தி வரும் சூழ்நிலையில் பிரபல பத்திரிகை நிறுவனமான டைம்ஸ் நவ் தங்களது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி திமுக 75 முதல் 95 இடங்களிலும், அதிமுக 128 முதல் 147 இடங்களிலும், TVK 8 முதல் 15 இடங்களிலும் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் தங்களது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவே ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்று டைம்ஸ் நவ் நிறுவனம் தங்களது கருத்து கணிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. கடந்த 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களின் போது டைம்ஸ் நவ் கொடுத்த கருத்து கணிப்பே தமிழகத்தின் முடிவாக இருந்தது. 2016 அதிமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் எனவும், 2021 DMK தான் ஆட்சியை கைப்பற்றும் எனவும் டைம்ஸ் நவ் தங்களது சரியான கருத்து கணிப்பை வெளியிட்டு தங்களது நம்பகத்தன்மையை நிரூபித்திருந்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்களில் வெற்றி பெற்று 35% அதிகமான வாக்குகளை பெறும் என பிரபல மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனியான ஆக்சிஸ் மை இந்தியா தங்களது கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக 92 முதல் 110 இடங்களில் வெற்றி பெற்று 35% வாக்குகளை பெறும் எனவும், எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக 22 முதல் 32 இடங்களில் வெற்றி பெற்று 23% வாக்குகளை பெறும் எனவும், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று 35% அதிகமான வாக்குகளை பெறும் எனவும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. DMK, ADMK, TVK மட்டுமல்லாமல் திரு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 3% வாக்குகளை பெற்று கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதத்தில் கடும் வீழ்ச்சியடையும் எனவும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. முடிவாக விஜய்க்கு முதல்வர் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என சொல்லியிருக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா.